Namaste. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போறோம். என்னன்னா கா, கே, கி அப்படின்னு ஒரு 3 வேர்ட் இருக்கு ஹிந்தில. ஸோ அந்த மூணுக்குமே என்ன மீனிங் அப்படின்னா தமிழ்ல உடைய அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல ஆஃப் இல்லைன்னா அப்பாஸ்ட்ரஃபி எஸ். ஸோ இதுக்கு எப்போ கா யூஸ் பண்ணணும் உடைய அப்படிங்கிற மீனிங்ல 3 வேர்டுக்குமே உடைய தான் மீனிங். ஸோ எப்போ கா யூஸ் பண்ணணும், எப்போ கே யூஸ் பண்ணணும், எப்போ கீ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா எப்பவுமே இந்த உடைய அப்படிங்கிற வேர்டுக்கு நெக்ஸ்ட் வேர்டு என்ன வரும்னா ஒரு நவுன் வேர்டு தான் இருக்கும், ஒரு பெயர்ச்சொல் வேர்டு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சீனூஸ் பர்ஸ், சீனுவினுடைய பர்ஸ். சீனூஸ் மதர், சீனுவினுடைய அம்மா. ஸோ உடையதுக்கு அப்புறம் பர்ஸ் இல்லை அம்மா, ஸோ இந்த மாதிரி ஒரு நவுன் வேர்டு தான் வரப்போகுது. ஓகேயா? நெக்ஸ்ட் ஹிந்தில இந்த நவுனை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. அது வந்து உயிர் உள்ளதா இருக்கலாம், உயிர் இல்லாததாகவும் இருக்கலாம். ஸோ நவுன் சொல்லும் போது பெயர் சொற்கள், ஓகேங்களா, எல்லா நேமிங் வேர்ட்ஸுமே நம்ம நவுனுன்னு தான் சொல்லுவோம். அது உயிர் உள்ளதாகவும் இருக்கும், உயிர் அற்றதாகவும் இருக்கும். ஸோ அது நான் லிவிங் திங்கா இருந்தா கூட, உயிர் அற்றதா இருந்தா கூட அதையுமே ஆண்பால் பெண்பால்னு சொல்லி இந்த 2 கேட்டகரி கீழே தான் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹிந்தியில கர் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். ஸோ அந்த கருங்கிற வேர்டை ஒரு மஸ்குலின் வேர்டா தான் கன்சிடர் பண்ணுவாங்க, ஒரு ஆண்பால் சொல்லா தான் கன்சிடர் பண்றாங்க. ஸோ உயிர் இல்லாத பொருளை கூட ஆண்பால் பெண்பால்ங்கிற இந்த 2 கேட்டகரி கீழே தான் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் இந்த ஆண்பால்லையே ஒருமை இல்லைன்னா பன்மை இருக்கலாம். இன்னொன்னு நம்ம ஒருமை பன்மைன்னு படிச்சிருப்போம். ஹிந்தில இன்னொரு விஷயமே தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஒரு மதிப்பிற்குரிய, அதாவது ரெஸ்பெக்டபிள் சப்ஜெக்டா இருக்கணும். அதாவது அப்பா, என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்பா மதிப்புக்குரியவர். ஸோ நெக்ஸ்ட் வர்ற அந்த உடையக்கு நெக்ஸ்ட் வர ஒரு நவுனு ஆண்பாலா பெண்பாலான்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் அதுல ஒருமையா பன்மையா, அது அது பன்மையோட மட்டும் இல்லாம அது ஒரு மதிப்பிற்குரிய ஒரு வேர்டா, ஒரு மதிப்பிற்குரிய ஒரு பர்சனா இருக்கிறாங்களா, அதையும் பார்க்கலாம். சிங்குலர் பர்சன் தான். இப்ப அப்பான்னு சொல்றவரு ஒரு சிங்குலர் பர்சன் தான், ஆனா அவரு ரெஸ்பெக்டபிள் பர்சன். சரியா? அப்ப நெக்ஸ்ட் வர வேர்டு சிங்குலரா, ப்ளூரலா, இல்லைன்னா ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சனா, ரெஸ்பெக்டபிள் சப்ஜெக்டா. ஸோ இந்த 3 கேட்டகரியை பொறுத்து தான் இந்த கா, கே, கி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ என்னன்னா ஹிந்தியில மாஸ்குலின் ஃபெமினைன் சொல்லி 2 ஜெண்டர் தான் இருக்குது. அந்த 2 ஜெண்டர்லையுமே சிங்குலரா, ப்ளூரலா, இல்லை ரெஸ்பெக்டபிள் நவுனா அது அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த கா, கே, கீங்கிறத யூஸ் பண்ண போறோம். பாருங்க, நம்ம அந்த நவுன் வந்து அந்த பெயர்ச்சொல் ஆண்பால் ஒருமையா இருந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா கா அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ எப்பவுமே அந்த உடைய அப்படிங்கிறதுக்கு அடுத்து வர அந்த பெயர்ச்சொல் ஆண்பால் ஒருமையா இருந்ததுன்னா கா யூஸ் பண்ணணும். ஆண்பால் பன்மை இல்லைன்னா ஒரு மதிப்பிற்குரிய ஒரு பர்சனா இருந்தாங்கன்னா கே யூஸ் பண்ணுவோம். இல்ல பெண்பாலா இருக்குது, ஒருமையோ பன்மையோ இல்ல மதிப்பிற்குரியவங்களோ பெண்பால் சொல்லா இருந்தாலே அதை கீ அப்படின்னு தான் யூஸ் பண்ணி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வர, அதாவது உடைய அப்படிங்கிற வேர்டுக்கு நெக்ஸ்ட் வர அந்த நவுன் வந்து மஸ்குலின் சிங்குலரா இருந்ததுன்னா கா சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பையன் அப்படின்னா, பையன் அப்படின்னா அது ஒருமை. அந்த பையன் அப்படிங்கிற அந்த வேர்ட்ல இருந்தே மீனிங் என்ன தெரியுது, அது ஒரு ஆண்பால் சொல் தான். இப்ப பெண் அப்படின்னா அந்த வேர்ட்ல இருந்தே தெரியுது அது ஒரு பெண்பால் சொல்லுன்னு தெரியுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் இது பையன்கள் அப்படின்னு சொல்லும் போது அது ப்ளூரல் ஃபார்மட்ல வருது, பன்மையில வருது. ஸோ நெக்ஸ்ட் வர வேர்டு ஒரு சிங்குலர் வேர்டா இருந்தா, இதுவும் மஸ்குலினா இருந்ததுன்னா உடையங்கிற மீனிங்ல காங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். மஸ்குலின்லயே ப்ளூரல் இல்லைன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் சப்ஜெக்டா இருந்ததுன்னா உடையங்கிற மீனிங்க்கு கே அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். ஃபெமினைன் வேர்டா இருந்ததுன்னா அது சிங்குலரா இருக்கலாம், இல்ல ப்ளூரலா இருக்கலாம், இல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல் சப்ஜெக்டா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, இது ஒரு ஃபெமினைன் வேர்டா இருந்தாலே நம்ம உடையங்கிற மீனிங்ல கீ தான் யூஸ் பண்ணணும். இந்த ரூல்ஸை வச்சு ஒரு 5 சென்டென்சஸ் பார்க்கலாம்.
अनु का घर बड़ा है. अनु का அப்படின்னா என்ன அர்த்தம்? உடைய. அணுவினுடைய घर வீடு बड़ा है பெரியதாக இருக்கிறது. அணுவோட வீடு பெரியது. Anu's house is big. अर्जुन के पिताजी LIC में काम करते हैं. அர்ஜுனுடைய அப்பா, இங்கே அர்ஜுன் கே எழுதணும். இங்க கேக்கு மீனிங் உடையதான். அர்ஜுன் கே பித்தாஜிங்கிறது ஒரு பித்தாஜினாலே அதோடைய மீனிங்ல இருந்தே தெரியுது அது ஒரு ஆண்பால் சொல் தான் தெரியுது. சோ அப்பாங்கிறவரு பித்தாஜினா மீனிங் என்னது? அதுக்கு அப்பா. சோ அவர் ஒரு மதிப்பிற்குரிய பர்சன், ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன். சோ இது ஒரு ஆண்பால் சொல், மதிப்பிற்குரிய ஒரு சொல், அதனால இங்க கே யூஸ் பண்றோம். அர்ஜுன் கே பித்தாஜி, அர்ஜுனுடைய அப்பா LIC में काम करते हैं. LIC ல வேலை பார்க்கறாரு. Arjun's father is working in LIC. मेरी का बटुआ उधर नहीं है. மேரி உடைய பட்டுவா அப்படின்னா பர்சன் அர்த்தம். அவனுடைய பர்ஸ் உதர் நஹி ஹே. உதர்னா என்ன அர்த்தம்? அங்கே. ஹே அப்படின்னா இருக்குதுன்னு அர்த்தம். நஹி ஹே அப்படின்னா இல்ல. சோ இங்க பட்டுவாங்கிற வேர்டு ஒரு ஆண்பால் சொல்லா பெண்பால் சொல்லா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு முன்னாடி உடைய அப்படிங்கிறதுக்கு கா யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப இது ஒரு ஆண்பால் சொல் தான். சோ மேரி கா பட்டுவா உதர் நஹி ஹே. மேரியினுடைய பர்ஸ் அங்க இல்ல. மேரிஸ் பர்ஸ் இஸ் நாட் தேர். जेनी की बहन का नाम वानी है. जेनी की बहन का नाम वानी है அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெனியினுடைய பஹன் அப்படின்னா சிஸ்டர்னு அர்த்தம். சிஸ்டர், சகோதரி. அதோட மீனிங்ல இருந்தே தெரியுது அது ஒரு கேர்ள் வேர்ட் தான். சகோதரின்னு ஒரு பெண்ணை தான் சொல்லுவோம். சோ அது ஒரு கேர்ள் வேர்ட் தான். அதனால அதுக்கு முன்னாடி உடையங்கிற மீனிங்ல கீ சேர்த்திருக்கோம். ஜெனி கி பஹன் கா நாம். சோ நாம்ங்கிற வேர்டு ஒரு வாய் வேர்டு, ஒரு மேல் வேர்டா தான் எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் அதுக்கு முன்னாடி கா எழுதியிருக்கிறோம். சோ நாம் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி எப்பவுமே கா தான் வரணும். ஜெனிக்கு, ஜெனியினுடைய பஹன் கா நாம், சிஸ்டருடைய பெயர், சகோதரியினுடைய பெயர் வாணி ஹே. வாணி. ஜெனி's sister's name is வாணி. பத்ரி கே பாயி கா நாம் நவீன் ஹே. பத்ரியினுடைய பிரதருடைய பெயர் நவீன். சோ பாயினா என்ன மீனிங்? பாயினா பிரதர். பஹன் அப்படின்னா சிஸ்டர், பாயினா பிரதர். சோ பத்ரியினுடைய பிரதருடைய பெயர் நவீன். Badri's brother's name is Naveen. So இந்த வீடியோல நம்மளோட கைடன்ஸ் என்ன அப்படின்னா, ஹிந்தில கா அப்படிங்கிற வேர்டை எப்போ யூஸ் பண்ணுவோம்? இந்த கா அப்படின்னா மீனிங் உடைய அதுக்கு நெக்ஸ்ட் வர்ற வேர்டு சிங்குலர் மஸ்குலின் வேர்டா இருந்ததுன்னா, அதாவது ஆண்பால் ஒருமை சொல்லா இருந்தா கா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்டு ப்ளூரல் இல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல் மஸ்குலின் வேர்டா இருந்ததுன்னா, ஆண்பால் சொல்லியே பன்மை சொல்லாவோ இல்ல மதிப்பிற்குரிய சொல்லாவோ இருந்ததுன்னா கே யூஸ் பண்ணுவோம். அண்ட் சிங்குலர், ப்ளூரல் ஆர் ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட் ஃபெமினைன் வேர்டா இருந்ததுன்னா, பெண்பால் சொல்லா இருந்தாலே கீ யூஸ் பண்ணுவோம். இதுதான் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கைடன்ஸ். ஓகே. ஸோ இப்போ எதுக்காக கா, கே, கீ இதெல்லாம் இந்த கிராமர்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் நம்ம பேசுறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாத்துமே கா யூஸ் பண்ணிடுவாங்க. அது பெண், ஆண் சொல்லா, பெண் சொல்லா அதெல்லாம் யோசிக்க வேணாம். பேசுறப்ப கா யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அடுத்தவங்க நம்ம பேசுறப்ப கேட்குறோம், அடுத்தவங்க பேசுறத கேட்குறப்ப அவங்க இப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம அதோட மீனிங் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம போகக்கூடாது இல்லையா? ஸோ இதனாலதான் இப்படி சொல்றாங்கன்னு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, நம்ம சேனலுடைய முக்கியமான எய்மே என்ன அப்படின்னா, நீங்க இதுல நம்ம என்ன சென்டென்ஸ் கொடுக்குறோமோ அந்த சென்டென்ஸை மட்டும்தான் எனக்கு பேச தெரியும் அப்படின்னு இல்லாம உங்களோட ஓன் சென்டென்ஸையும் நீங்களா மேக் பண்ண தெரியணும். அதாவது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கிறத நீங்களாவே மேக் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் சின்ன சின்ன கிராமர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் வந்துடும். அடுத்தவங்க பேசுறதையும் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதுக்காக சொல்றது தான் இதெல்லாமே.
இந்த வீடியோ இந்த விஷயங்கள்லாம் இப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.